எப்போதாவது வானத்தை பார்த்து, அடடா, இந்த பச்சை நிற பறவை எவ்வளவு அழகா பறக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுதாங்க கிளி. கிளிகளை பத்தி பேச ஆரம்பிச்சா நம்மளோட குழந்தை பருவம் ஞாபகம் வரும். கிளி பேசுமேன்னு நம்ம வியந்த நாட்கள் உங்களுக்கு தெரியுமா? கிளிகளுக்குள்ள கிட்டத்தட்ட 400 வெவ்வேறு குடும்பங்கள் இருக்காம். ஒவ்வொன்னும் ஒரு தனிப்பட்ட கலைஞர் மாதிரி. சந்தேகமே இல்லை, என் மனசுல கிளிங்கிறதும் ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி தான். அதோட சேட்டைகளும் குரல்களும் அத்தனை அணுக்கமா இருக்கும். காங்கோ ஆப்பிரிக்கன் கிரே பேரட் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஒரு மேதைங்க. மனிதர்களை விட அதிக வார்த்தைகள் பேசக்கூடியது. சில கிளிகள் நாம பேசுற மாதிரியே உணர்ச்சிகளோட பேசுமாம். நான் இங்க இருக்கேன்னு சொல்லி உங்களை ஆச்சரியப்படுத்தும். உலகிலே பெரிய கிளி ஹயசிந்த் மக்காவ். அடேப்பா, அது 1 மீட்டர் உயரத்துக்கு மேல இருக்குமாம். அத நேர்ல பார்த்தா வாயடைச்சு போயிடுவோம். அதுவே ரொம்ப குட்டி கிளி பிக்மி பேரட் என் கட்டை விரல் அளவுதான் இருக்குமாம். அவ்வளவு அழகு. இந்த கிளிகள் எங்கிருந்து வருதுன்னு பார்த்தா தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கான்னு நிறைய இடங்கள்ல இருக்கு. ஒரு உலக சுற்றுப்பயணின்னு கூட சொல்லலாம். கிளியோட அழகு அதன் வண்ணத்துல தாங்க இருக்கு. பச்சை, நீலம், சிவப்பு, மஞ்சள்னு வானவில்லையே தன் உடம்புல வச்சிருக்கும். உங்க கிளிக்கு ஒரு அழகான அழகை பார்த்திருக்கீங்களா? அது வெறும் வாய் இல்லீங்க, ஒரு திறமையான கருவி. கொட்டைகளை உடைக்கும், பழங்களை உரிக்கும், கம்ப்ளீட் டூல் கிட். கிளிகள் ஏன் ஒற்றை கால்ல நிக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அது ஒரு ஓய்வு முறை. ஒரு காலை உள்ள இழுத்து வச்சுட்டு நல்லா தூங்கும். நம்மளோட கண்களை போலவே கிளிகளுக்கும் இரு பக்கமும் கண்கள் இருக்கு. அதனால 3Dல பார்க்க முடியும். கிளிகள் பெரும்பாலும் பகல்ல தான் சுறுசுறுப்பா இருக்கும். ராத்திரி நேரத்துல மரப்பொந்துகள்ல குடும்பத்தோட தூங்கிடும். அவை தனியா இருக்கவே விரும்பாதுங்க. கூட்டமா நூற்றுக்கணக்கில் பறக்கும் போது வானமே ஒரு ஓவியம் மாதிரி இருக்கும். பொதுவா அமைதியா இருந்தாலும் தன் குஞ்சுகளுக்கோ தன்னோட இடத்துக்கோ ஆபத்துனா கடுமையான போர் வீரனா மாறிடும். கிளிகள் எதை சாப்பிடும்னு தெரியுமா? பழங்கள், கொட்டைகள், விதைகள், மலர்களின் தேன். ஒரு ஹெல்தி டயட் ஃபாலோ பண்ணும். அதோட கூர்மையான அலகால தேங்காயை கூட உடைச்சு சாப்பிடும் வல்லமை ஹயசிந்த் மாகா கிளிக்கு இருக்கு. என்ன ஒரு சக்தி! கிளியோட வாழ்க்கை வட்டம் ரொம்ப சுவாரஸ்யம். மரப்பொந்துல முட்டையிட்டு அப்பா கிளியும் அம்மா கிளியும் சேர்ந்து குஞ்சுகளை பார்த்துக்கும். குஞ்சுகள் ரொம்ப குட்டியா கண்ணு திறக்காம இருக்கும்போது அம்மா கிளி தன்னோட தொண்டையில உள்ள உணவை திரவமாக்கி ஊட்டும். தாய்மைக்கு ஒரு உதாரணம். உங்களுக்கு தெரியுமா, கிளிகள் 80 வருஷத்துக்கு மேல கூட வாழுமாம். ஆமாங்க, நம்ம தாத்தா பாட்டி வயசு வரைக்கும். அது ஒரு மனித குழந்தையோட மூளை வளர்ச்சி மாதிரிதான். கிளியோட மூளையும் வளருமாம். ஆச்சரியமா இல்லையா? கிளிகள் பேசுறது மட்டுமல்ல, கருவிகளை பயன்படுத்தவும் தெரியுமாம். ஒரு குச்சியை வச்சு உணவு எடுக்கிறது, சாவியை திறக்க முயற்சி பண்றதுன்னு சாமர்த்தியசாலிங்க. நியூசிலாந்துல கேயான்னு ஒரு கிளி இருக்கு. அது ஒரு குறும்பன். மனிதர்களோட பொருட்களை திருடக்கு கூட முயற்சி பண்ணும். நம்பவே முடியல. மகாபாரதத்துல கிளிக்கு ஒரு இடம் இருக்கு. சுக்கிரபிரம்மா கிளி ரூபத்துல இருந்தாராம். ஞானத்தோட அடையாளமா அதை பார்த்திருக்காங்க. சில கிராமங்கள்ல கிளிய வீட்டுல வளர்த்தா நல்ல அதிர்ஷ்டம் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. கிளிகள் நம்மள மாதிரி நேரடியா எந்த ஆபத்தும் இல்லை. ஆனா விவசாய நிலங்களுக்குள்ள போனா பயிர்களை சேதப்படுத்த வாய்ப்பு இருக்கு. காட்டுல கிளிக்கு நிறைய எதிரிகள் உண்டுங்க. பாம்பு, பருந்து, கழுகு, குரங்கு இதெல்லாம் அதோட முட்டைகளையும் குஞ்சுகளையும் வேட்டையாடும். சுற்றுச்சூழல்ல கிளியோட பங்கு ரொம்ப முக்கியம். அது விதைகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரப்பி காடுகளுக்கு மறுவாழ்வு கொடுக்குது. கிளி இல்லைன்னா நிறைய மரங்கள் அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகரந்த சேர்க்கையிலையும் அது உதவுது. நம்ம பார்க்கிற கிளிகள்ல நிறைய வகைகள் அழிந்து வரக்கூடிய நிலையில இருக்கு. அமேசான் காடுகள் அழிஞ்சு போறதும் கடத்தல் தொழிலும் தான் முக்கிய காரணம். சில கிளிகள், அதாவது ஸ்பிக்ஸஸ் மெக்காவ் போன்ற இனங்கள் காடுகள்ல சுத்தமா அழிஞ்சு போச்சு. ஒரு முறை ஒரு கிளியோட கடிக்கும் சக்தியை அளந்தாங்க. ஒரு பெரிய நாயோட கடிக்கும் சக்தியை விட அதிகம். நம்ப முடியுதா? கிளிகள் 1 மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் வேகத்துல பறக்குமாம். கண்ணு இமைக்கும் நேரத்துல மறைஞ்சு போயிடும். கிளியோட இறகுகள்ல யூவி கதிர்களை உணரக்கூடிய தன்மை இருக்கு. அதனாலதான் அது தன்னோட துணையை, உணவை ரொம்ப துல்லியமா கண்டுபிடிக்குது. சில கிளிகள் மனிதர்களைப் போலவே அழும், சிரிக்கும், ஏன் கொட்டாவி கூட விடுமாம். மனுஷங்களுக்கு ஈக்குவல் பார்ட்னர் மாதிரி. கிளிகளுக்கு இசை கேட்கறது ரொம்ப பிடிக்குமாம்.
ஒரு மெல்லிய சங்கீதத்தை போட்டா தலைய அசைச்சு ரசிக்கும். உங்க மனசு கஷ்டமா இருக்கும்போது ஒரு கிளி உங்களை பார்த்து என்ன ஆச்சு அன்னு கேட்டா எப்படி இருக்கும்? இந்த குரல் அத்தனை இதமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.